நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். என்ன அக்கிரமத்தை? வழி தப்பி நான் இஷ்டத்துக்கு என்னனாலும் செய்வேன், நான் இஷ்டத்துக்கு எப்படி யோசிப்பேன், நான் இஷ்டத்துக்கு எப்படினாலும் வாழுவேன். தன் தன் வழியிலே ஏன் இஷ்டத்துக்கு ஏன் இஷ்டத்துக்கு ஏன் இஷ்டத்துக்குன்னு சொல்லி வாழ்ந்த அந்த வாழ்க்கையை, அதனுடைய தண்டனையை சிலுவையிலே ஆண்டவர் இயேசு சுமந்தார். ஏன்? அதுல என்ன பிரதர் இருக்கு? அது எங்க போய் வாட் இஸ் ராங் இன் தட்? where does it make you land up? அது எங்கே போய் உங்களை நிறுத்தும்? காணாமல் போன வழி தப்பின ஆடை குறித்து ஒரு ஓமையை இயேசு சொல்லுகிறான். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தான். ஒரு ஆடு மேய்ப்பன் இல்லாமல் தனியாக போய் கொண்டிருக்கிறது. it has its own decision made, it walks in its own, அது தானாய் நடந்து கொண்டிருக்கிறது, தன் பாதையிலே போய் கொண்டிருக்கிறது. எந்தவித மேய்ப்பனின் வழி நடத்தலும் பராமரிப்பும் பாதுகாப்பும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது என்றால் வேதம் சொல்கிறது அது வழி தப்பி விட்டது, அது தன் தன் வழியிலே போய் கொண்டிருக்கிறது, அது கெட்டு போக போகிறது. சொந்த முடிவு எடுக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், தன் தன் வழியிலே போகிறேன். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் எப்போ என்ன செய்யணும், எனக்கு தெரியும். நான் சொல்லுறேன், உங்களுக்கு தெரியாது. இயேசு சொல்லுகிறார், உனக்கு நான் தேவை, என்னை அல்லாமல் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. உன்னை காக்க, உன்னை நடத்த, உன்னை பராமரிக்க, உன்னை போஷிக்க, உன்னை உயர்ந்த மேடுகளில் படுக்க வைக்க, உன்னை சூறையாடாதபடிக்கு பத்திரமாய் காத்து உன்மேல் ஆசீர்வாதமான மழையை பொழிய பண்ண, you need me, நான் உனக்கு தேவை.